ஹாய் காய்ஸ் அன்னியாங்க ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோ மினி சீரிஸ் மாமோட நெக்ஸ்ட் பாட்டு தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டான் பி அடிக் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் பீச்சில் வச்சுருக்க அந்த பார்ட்டியில் எதையோ பார்த்து பயந்துருந்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். ஆரம் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். அங்கேருந்து அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஃபோன் வந்தனால அவன் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பான். நீங்கள் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிக்க கிளம்பியிருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் தான் மைல்டாக ஒரு பிஜியும் போட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியாக ஸ்லோவாக தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அம்மா கேட்குதா? வயன் கேட்குதா? என்ன ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், ஒரு நிமிஷம் இரு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளூடூத் போட்டுட்டு ஃபோன் அமைதியாக வச்சுட்டு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எதை பார்த்துட்டு பயந்த? அதுக்குள்ளே உன் மருமையை உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டானா? நைட்டு ஃபுல்லாக உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் எவ்வளோ பயந்தான் தெரியுமா? விடிய விடிய எனக்கு ஃபோனு தாங்கலை. ஆன்ட்டி சுடு தண்ணி போடணுமா, இப்போ என்ன பண்ணணும், கஷாயம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை போட்டு பாடாக படுத்திட்டான் தெரியுமா? அப்போ அவன் எவ்வளோக்கு பயந்துருப்பான். உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருந்தான். பார்ட்டியில் எல்லாரும் ஒன்றா தானே இருந்தாங்க. நீ எதுக்கடி தனியாக போன? எதை பார்த்து பயந்த? அம்மா, அது உனக்கு இன்னமும் அந்த துருன்னு இருக்காமல் இருக்கவே முடியாத ஒயன். ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பியா? சொல்லு. கல்யாணம் ஆனதை மறந்துட்டு இருக்கிறியா என்ன? நீ கல்யாணம் ஆகிட்டேன், இப்போ நீங்கள் 2 பேரும் புருஷன் பண்ணாட்டி அதை மனசில் வச்சுட்டு நீ ஒழுங்காக நடந்துக்கவே மாட்டியா? அம்மா, நான் ஒன்றுமே பண்ணலம்மா. அப்புறம் எதுக்கு நீ பார்ட்டிலேருந்து தனியாக போன? நான் சொன்னாலும் நீ எதுவும் நம்ப மாட்ட. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ சும்மா பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்ட்டு போனேன். ஏன்டி இப்படி புத்தி கடத்தனமாக இருக்கிற? சும்மா யார் எதை பண்ணாலும் பயம் இல்லாமல் திம்புற மாதிரி பண்ணிட்டு தெரியாத. அம்மா, நான் இப்போ ஓகே தான். உன் மருமையை ரொம்ப பயந்துட்டான். நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ நூண்டு ஜோரம், அதுக்கு அவ்வளோ அழுகிறான். உனக்கெல்லாம் அழுகிற மாதிரி ஆம்பளை கிடச்சிருக்கான் பாரு. இதுக்குயே நீ கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு அவளை வேற திட்டுறியா? இருக்கு அவனுக்கு. வீட்டுக்கு போயிட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன். அது சரி சரி. இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? உனக்கு பரவாயில்லையா? டேப்லெட் போட்டால் சரியாயிரும். அப்பா எங்க? உங்கள் அப்பாவும் ஆஃபீஸ் போயிருக்காரு. சரி, நீ மட்டும் தான் தனியாக இருக்கிறியா என்ன? ஆமாண்டி. ஒரு 2 days வந்துட்டு போறியா? என்னது 2 days வந்துட்டு போறியாவா? ஏண்டி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு என்னவோ எதையோ இழக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுமா. என்னடி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? தெரியலம்மா, எதையோ மிஸ் பண்ணுறேன். மேபி நீ கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுது. நீ ஓகே தானே? நான் ஓகே தாம்மா. சும்மா எனக்கு என்னவோ ஒன்று தான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேம்மா. வர்றியா நீ? ஒரு 2 days கண்டிப்பாக வர்றேன்டி. ஆனால் என்ன ஆனால் நீ இழுக்கிற? ஒன்றும் இல்லடி, உங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸில் ட்ரிப் போட்டிருக்காங்க. அவர் என்ன ஐடியாவில் இருக்காருன்னு தெரியல. ஓ, புருஷனு பண்ணிட்டு ட்ரிப்பு போகிறீங்களா? இந்த வயசில் கூட இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ன? கிறுக்கி, பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்லடி, அவங்களையும் பார்க்கணும்ல. அதான் உங்கள் அப்பா போயிட்டா நான் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் யோசிக்கிறேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் என்ன ஏதுன்னு. அப்பா ஓகே சொன்னால் வரீங்களா? சரிடி, கண்டிப்பாக வரேன். எனக்கும் ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது. ஓகேம்மா. சரி ஒயன், பார்த்து பத்திரமா இரு. டேப்லெட்டெல்லாம் ஒழுங்காக போட்டுக்கோ. தேவையில்லாமல் அந்த சேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பாக பண்ண மாட்டேன். சும்மா ஏதாச்சும் ஆர்வப்பட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எந்த துருன்னு எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறந்துடாத. அப்பப்போ நீ ஞாபகப்படுத்திகிட்டே இருமா, சரியா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க. இப்போது உங்களுக்கு பின்னாடி 2 லாரி வந்துட்டுருக்கு. முன்னாடி அதே மாதிரி தான் 2 லாரி வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, உங்கள் கார் வந்து சென்ட்ரல் ஹைவேயில் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் இப்போ லெஃப்ட் மூவ் பண்ணணும், இல்லைனா ரைட்டு மூவ் பண்ணணும். பிகாஸ் நடுவில் போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெஃப்ட்டை சூஸ் பண்ணி லெஃப்டில் ஸ்டேரிங் அப்படியே பெண்ட் பண்ணுறீங்க. ஸ்டேரிங் மூவ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேரிங்கை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. பார்த்தா லாரி எல்லாருமே செம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்கு ஹைவேங்கிறனால. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. என்னாச்சு? பிரேக்.
உங்களால பிரேக்கும் போட முடியாது இல்லையா? நடு ரோட்ல உங்களால எப்படி பிரேக் போட முடியும்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க கார நீங்க சைடு கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களால சுத்தமா முடியல. ஒரு மாரி பதட்டப்பட ஆரம்பிச்சுட்டீங்க. லாரீஸ் எல்லாம் கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கு. ஐயோ! என்ன ஏதாச்சும் பண்ணு. எப்படி இது? அம்மா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்த ஆரம்பிச்சிட்டீங்க ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு. யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த போகும் இல்லையா ஹைவேஸ்ல இந்த டூ வீலர்ஸு. ஸோ அத பார்த்துட்டு டேப் பண்ணிட்டு இருக்கிறீங்க உள்ள உட்காந்து. ஆனா காரோட ஸ்பீடு கொஞ்சம் கூட குறையல. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அந்த லாரீஸு அப்படியே உங்க கிட்ட வந்துருச்சு. நீங்க எதுவுமே பண்ணாம கைய விரிச்சுக்கிட்டு, "அம்மா!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துன வாக்குல ஐஸ க்ளோஸ் பண்றீங்க. அடுத்த செகண்ட் உங்க காரு ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் ஆகிட்டுருக்கு. ஐஸ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு செம்ம ஷாக்ல அப்படியே அமைதியா உட்காந்துருக்கிறீங்க. பயந்து போய் பதட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா கிளட்ச மூவ் பண்ணி, பிரேக் போட்டு, அந்த ஸ்டேரிங் மூவ் ஆகி, கரெக்ட்டா உங்களுக்கு சைடு வாங்குது. அந்த 4 லாரீஸுமே மாறி மாறி கிராஸ் ஆகுது. நீங்க சைடா அப்படியே அமைதியா பயத்துல நடுங்கி போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த காரு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50ல போயிருந்தீங்கன்னா, அது பிரேக்க போட்டு கிளட்ச சேஞ்ச் பண்ணி, அது கியர மாத்தி ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாகி கிட்டத்தட்ட 10ல வந்து நிக்குது. உங்களுக்கு பேச்சு மூச்சே கிடையாது. அப்படியே அந்த காரு ஸ்லோ பண்ணி ரோட்டு ஓரமா நிக்குது. காரு ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க ஸ்டீரிங்லேருந்து கைய எடுத்திருந்திருப்பீங்க இல்லையா? உங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு. நீங்க அப்படியே தான் ஹேண்ட ரைஸ் பண்ண மாரி கத்தியிருந்திருப்பீங்க அம்மான்னு. அதே மாரி தான் உட்காந்துருக்கிறீங்க. அவ்வளோ பின் ட்ராப் சைலண்டா இருக்கு. ஈவன் நீங்க ப்ளே பண்ண மியூசிக் கூட ஓடல. உங்களுக்கு ஒரு மாரி நடுக்குது கையி. ஹார்ட் பீட் எல்லாம் எகிறி அப்படியே ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்க கண்ணுலேருந்து டியர்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. உங்க ஒரு ஹேண்ட எடுத்துட்டு வர்றீங்க. அவ்வளோ பதட்டத்தோட அந்த டியர்ஸ டச் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்டில் நீங்க அழல. பயத்துல நீங்க அழுகலாம் இல்ல. ஆனா உங்க கண்ணுலேருந்து கலங்கி கண்ணீர் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு. என்னது இது? நான் நான் அழலையே. எனக்கே கண்ணீர் தண்ணி வந்துட்டுருக்கு. இது ஒரு மாரி இருக்கு. ஹாரர் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைடா திரும்பி உங்க ஃபோன எடுக்க போறீங்க. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்லோவாகி அந்த ஃபோன் அப்படியே மெதுவா எடுக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு உங்க காரோட ஃப்ரண்ட் மிரர் இருக்கு இல்லையா கிளாஸு, அது ஒரு மாரி ஃபாகியா இருக்கு. நீங்க அதில ஏதோ இருக்கிற மாரி உங்களுக்கு விஷுவலா இருக்கு. நீங்க ஒரு கையில ஃபோன் எடுத்துக்கிட்டு, இன்னொரு கையில அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்க்குறதுக்காக உங்க ஹேண்ட கொண்டு போறீங்க. என்னது இது? யார்? யார்? என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கொண்டு போகும்போது உங்கள் ஹேண்ட் வந்து அப்படியே நடுக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கொண்டு போய் கிளாஸில் ஹேண்டை வைக்கும்போது அடுத்த ஃப்ராக்ஷர் ஆஃப் செகண்டில் சட்டுன்னு ஒரு கை உங்கள் கை மேலே வந்து வைக்குது. நீங்கள் அவ்வளோதான், சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க ஹைவேல. அப்படியே பார்த்தா அந்த காரு நிற்கிது. அந்த காரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹைவேல ஒரே ஆள் ஓடிக்கிட்டு ஓடுறீங்க. நிறைய காரு பைக்ஸ்னு வந்து போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நிற்கவே கிடையாது. பயத்தில் அலறி அடித்து அரேன்னு சொல்லி கத்திக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஒரு 6:30 ஈவினிங் போல் தான். கௌஷல் அப்படியே அமைதியாக பயத்தில் அழுதுகிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஒரு மாதிரி நடுக்கத்தில் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். சார் இது உங்கள் காரு தானே? ஆமாம் சார். ஓகே, நாங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். காரோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் சார். சென்ட் பண்ணி வச்சுருங்க. ஃபர்தராக நாங்கள் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காரை சென்ட் பண்ணி வைப்போம். ஓகே சார். அப்புறம் நீங்கள் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் டபுள் பேமெண்ட்டு. ஏன்னா ஹைவேல விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ புரியும் நம்புறேன். ஓகே சார். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் கார் நான் எப்போ எடுத்துக்கலாம்? அது ஒரு 2 டேஸ் ஆகும். சரி ஓகே சார். சாரி இந்த மாரி நடந்ததுக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லேடீஸு அதுவும் இல்லாம டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். இல்ல சார். அவ நல்லா தான் டிரைவ் பண்ணுவா. என்னன்னு தெரியல. சரி எனிவே கேஸ் எல்லாம் முடிச்சோனே எடுத்துக்கங்க. ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வரான். போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் பயத்தில் உட்காந்துருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படியே நீல்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்து அமைதியாக பெருசாக ப்ரீத் பண்ணிட்டு உட்கார்றான். ஒன்றும் பிரச்சனை இல்லடி, ஃபைன் மட்டும் தான். ஒரு சின்ன கேஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்தராக அதை மூவ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதுக்கு இவ்வளோ பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து இப்படி ஹேண்டை வைக்கிறான். ஹர, ஹே
பாப்பா என்னடி என்னாச்சு? ஆரம் அது வந்து நான் ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆரம் எங்கேயும் போகாத ஆரம். இரு பாப்பா. அம்மு நான் சொல்றது கேளம்மு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. சரி எங்கேயும் போகல. இரு ஒரு நிமிஷம் இரு. இங்கன தான் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் குடிக்கிறன்ற பேரில் அப்படியே மேல் பூரா சிந்திக்கிறீங்க. ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. பார்த்து பாப்பா. ஒரு ஒரு சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி மூடி வச்சுட்டு என்னம்மா என்னாச்சு ஒரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திருப்பி உட்கார வைக்கிறீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில். நான் சொன்னா நம்புவியா நீ? என்ன? நான் நான் ஏதாச்சும் உன்கிட்ட சொன்னேன்னா இப்போ அது நீ நம்புவியா ஆரம்? ஏண்டி அப்படி கேட்குற? நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேண்டி. ஆரம் நான் நல்லா தானே ட்ரை பண்ணுவேன், உனக்கு தெரியும்ல? ஆ தெரியும் தான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய் என்னதான் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் சம் மிஸ்டேக்ஸ் வரதாண்டி செய்யும். எனக்கே நிறைய இடத்துல ஸ்லிப் ஆயிருக்கு. பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி அது அப்படி தாண்டி இருக்கும். எல்லாரும் நான் சொல்கிறதுக்கு காது கொடுத்து வாங்க. முன்னாடி லாரி வந்துச்சு ஆரம். பின்னாடி வந்துச்சு. அம்மா கால் பண்ணியிருந்தாங்களா? நடுவில் தான் ஆரம் போனேன். நான் காலெல்லாம் கட் பண்ணிட்டேன். சீரியஸாக நான் கட் பண்ணிவிட்டு நான் பார்த்த லாரிஸ் எல்லாம் வந்துச்சு. நான் ஹைவேல போகிறனால நான் சைடு லெஃப்ட் கட் பண்ணலான்ட்டு நான் இருந்தேன் ஆரம். சரி ஆரம் நான் லெஃப்ட்டு தான் கட் பண்ணலான்னு இருந்தேன். சரிடி ஸ்டேரிங் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. பிரேக் ஆக்சிலேட்டர் எதுவுமே மூவ் ஆகலை. சரி நான் பயத்தில் என்ன பண்ணுறது தெரில போட்டு அடிக்கடி அதை ப்ரெஸ் பண்ண ஆனால் மூவ் ஆகலை ஆரம். நான் பயந்து போயிட்டு லாரிஸு கிட்ட வருவாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நான் கையை எடுத்துட்டு வரேன். என்ன சொல்கிற? ஆமாம் ஆரம் நான் கையை எடுத்துட்டேன். நான் ஸ்டேரிங்கில் கையெல்லாம் வைக்கல. சரி ஆரம் யோசிச்சு பாரு ஆரம். நான் கையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கார் எப்படி ஆரம் லெஃப்ட் கட் பண்ணுறதுக்கு பதிலாக ரைட்டு கட் அடித்து ப்ராப்பராக ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் ஆனிச்சு. அவன் ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்குறான். ஐயோ ஆரம் நான் பதட்டத்தில் நான் லெஃப்ட்டு கட் பண்ணணும்னு நினச்சி நான் லெஃப்ட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் ஸ்டேரிங்கையும் நான் மூவ் பண்ணுது. ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஆனால் நான் ஆஸ் அ ரூட் ரெகுலேஷன் படி நான் ரைட் கட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் சேஃபாக இருந்திருக்க முடியும். எப்படி ஆரம் காரு ரைட்டில் கட் ஆகி நான் 50ல் போயிட்டு இருந்தேன் ஆரம். கொஞ்சம் நான் ஸ்பீடாக தான் போனேன். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சு ஆரம்? லூஸாடி நீ ஆரம். பின்ன என்ன பாப்பா கேட்க சொல்கிற? ரைட்டு தானே கட் பண்ணணும், ரைட் தான் கட் பண்ணியிருக்கேன் ஆரம். அதான் எப்படி பாப்பா ஸ்டேரிங் ஸ்டக் ஆகிருந்துருக்குண்டி. நீ அதை தெரியாமல் நீ ஓயாமல் போட்டு அதை வந்து சுற்றி இருப்பேன். ஆஃப்டர் தட் நீ பிரேக்கு கிளச் எல்லாத்தையுமே அதை போட்டு மிதிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஒர்க் ஆகும்போது எல்லாமே ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியோ அது அப்படியே நடந்திருக்குடி கண்டினியூஸாக அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஆரம் அப்படியே அமைதியாக பார்க்குறீங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கும். இதுக்கா நீ இவ்வளோ பதட்டப்பட்டுட்டு இருக்க? என்ன சொல்கிற நீ? ஆமாண்டி ஸ்டேரிங்கை நீ எல்லாத்தையுமே மூவ் பண்ணியிருக்க, அது ஸ்டக் ஆகிருந்திருக்கு. ஸோ நீ கையை எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீ பண்ணின அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்திருக்கு, அவ்வளோதான். அப்புறம் எப்படி காரு ஸ்லோ ஆகி பிரேக் ஆகி பார்க் ஆனிச்சு அதை சொல்லு. அது பார்த்தியா? தெரியாதுல்ல? தெரியல தானே? தெரியல தானே? அது ஏதோ மால் ஃபங்க்ஷன் எரர் எது வேணாலும் இருக்கலாம் இல்லடி ஆரம். அப்படியே நான் ஸ்லோ பண்ணியிருந்தாலும் நான் கொண்டு போய் இடிச்சு தானே இருந்திருக்கணும் பக்கத்தில் இருந்த கம்பில். நான் எப்படி ஆரம் கரெக்டாக சேஃபாக நிப்பாட்டினேன்? ஒயன் நீ பாரு, உனக்கு ஆன்சர் இல்லைல்ல? நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? நான் அதுக்கான ஆன்சரை பார்த்தேன் ஆரம். ஆன்சரை பார்த்தியா ஆரம்? நான் காரை ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மிரரில் சின்ன பாப்பா தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ராக் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா. நான்
டச் பண்ண போகும்போது அவள் கை இருக்குல்ல கை அவன் எதுவுமே பேசாமல் உங்களே பார்த்துட்ருக்கான். கை வந்து டச் பண்ண அது ஆரம்பினா பயத்தில் காரை விட்டுட்டு ஓடி வந்தது. நான் வீட்டில் இல்லாதப்ப ஏதாச்சும் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ ஆரம், என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற? பின்ன என்ன பாப்பா, காரை ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் கொண்டு போயிட்டு ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து காரை விட்டுட்டு இறங்கி ஓடி வந்துட்டேன். நான் பாரு டபுள் பேமெண்ட் இப்போ பே பண்ணி வச்சுருக்கேன். ஏன்டி இப்படி பண்ணுற? அம்மா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் பயத்தில் தானே இருந்தீங்க, ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை சரியா. நேற்று எதையோ பார்த்து பயந்துருந்தல்ல, அதோட எஃபெக்டாக தான் இருந்திருக்கும். எதை பார்த்தாலும் உனக்கு பயமாக இருந்திருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அந்த கார் வந்து ஜஸ்ட் ஒரு மால் ஃபங்க்ஷன் ரே சரியா. நீ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. உனக்கே தெரியும்ல, கொரியாவில் செல்ஃப் டிரைவிங்கும் போது ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது தானே. உனக்கே தெரியும் நம்ம கார் ஒரு ஆட்டோமேட்டிக் கார்னு. அவ்வளோதாண்டி, ரெண்டுமே ஒர்க் ஆகிருந்திருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லடி தங்கம். நீ பயப்படுற மாதிரி எல்லாரும் எனக்கு பயமாக இருக்கு. என்ன? ஆமாம் அரு, எனக்கு நல்லா புரியுது. ஏதோ என்னை சுற்றி இருக்க ஆரம், ஏதோ ஒன்று சொல்ல வருது. எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது அது என்னை சுற்றி மட்டும்தான் வந்துட்டுருக்கு. என்னது? எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல ஆரம். சரி நீ சொல்லலாம் வேண்டாம். இங்கே என்ன பாரு எதுக்கடி அழுற, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை சரி ஏதோ இருக்குல்ல, அது இருந்துட்டு போதும் சரியா. உன் கூட நான் இருக்கேன் தானே. அதை மட்டும் பாரு சரியா. சரி இப்போ வா, எழுந்து வா. எங்கே கூட்டிகிட்டு போகிற? எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு, உங்களுக்கு இந்த பால்கனி இருக்கு இல்லையா, டெரஸ், அங்கேருந்து பார்க்கையில் கடல் தெரியணும்னு தானே ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டெரஸில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அப்படியே வந்து அவங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேடம் ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வந்து இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆரம், நான் ஒன்றும் புலம்பல தெரியுமா. நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். என் பட்டுவை நான் புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுக்குவா? சரி ஓகே, ஏதோ இருக்குதானே, நான் அதை அப்படியே ஓரமாக ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணி கடலை பார்க்க வைக்கிறான். அந்த வேவ்ஸு, அந்த காற்று அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அவங்க ஃபோர்ஹெட்டில், போதுமா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகேடா அம்மா. அவ்வளோதான், என் பொண்டாட்டி மூஞ்சில் இந்த ஸ்மைலை பார்க்குறதுக்கு நான் இவ்வளோ டைம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் போதும் போதும் போதும், இன்றைக்கி சமைக்க முடியாது டியோ பாப்பா. ஆமாம் என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது ஆர்டர் பண்ணிக்கலாமா? உனக்கு பிடிச்ச சீவுட்டு, அம்மா உனக்குடா, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினே ஃபோன் எடுத்து ஆர்டர் போட்டுட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கொஞ்சம் மைல்டாக 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அரு, என்னாச்சு இன்னைக்கு இவ்வளோ ஃபோர்ஸா? சீரியஸாகவே எனக்கு ரொம்ப பயந்துட்டேன்டே. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு ஃபோன் வரப்போ என்னால் சொல்லவே முடியல. அவங்க கார் இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிதுன்னு சொன்னப்போ. இனிமேல் நீ காரை மட்டும் எடுத்துடாத ப்ளீஸ். அம்மு, நான் நல்லா தான் அம்மு ட்ரை பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுவான். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 2 பேரும் தான் லவ் ப்ராசஸில் இருக்கிறீங்க. ஆரம் உங்கள் மேலே இருக்கான். நீங்களும் ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆரம் உங்களை தர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிட்டுன மாதிரி இருக்குது. 2 நாள் தான் இல்லை, என்னன்னு தெரியலடி. இப்போ எதுவுமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது உங்ககிட்ட. ஏய் என்ன போர் அடிச்சிட்டாடா? அதை சொல்லலடி பாப்பா, எனக்கு தெரியும்டா அம்மா, உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன் தானே. அதை சொல்லலை, அதை சொல்லலை. சொல்லுடா, போர் அடிச்சிட்டேனா உனக்கு? ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொல்கிறேன் எப்படிடா? இல்லடி
பாப்பா 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 இருடி 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 அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் நீங்கள் ஆரம்ப படுக்க போட்டு நீங்கள் அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அவன் செஸ்ட்டில். அவன் அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஆரம் மேலேயே அப்படியே படுத்துக்கிறீங்க. அதெல்லாம் இல்லடி, வர வர எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் அதிகமாகுதுடி. அதனால் என்னன்னு தெரில உன்னுக்கிட்ட அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்னமோ நான் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி. ஓ, நீ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியா? ம், நீங்கள் நின்று அவனை க்யூட்டாக பார்க்குறீங்க. எதுக்கடி எப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லையே. ஏய் ஏய் எதுக்கடி அப்படிங்கும்போது உங்கள் ஹேண்டை நீங்கள் கீழே கொண்டு போகிறீங்க. ஏய் பாப்பா, நீங்கள் அவன் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனை உங்கள் கிட்ட பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணி பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அயன் போதும், அயன் லவ் யூ டாமு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். லவ் யூ டி கிறுக்கி. கிறுக்கின்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுக்கு அப்புறம் ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மிட் நைட் ஒரு 1 to 2 o'clock அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்கள் ஹிப்பு வரைக்கும் தான் 2 பேருக்குமே பெட்ஷீட் கவர் ஆகிருந்துருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஆரம்பம் பார்க்குறீங்க. அவங்கள அப்படி டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கிறான். நீங்கள் சின்ன ஸ்மைலடா அவன் லிப்ஸில் போயிட்டு சத்தியமாக மூச்சு விட முடியலடா. பாப்பா ஒரு நிமிஷம் இருடி, செம்ம டயர்டாக இருக்குது. எப்போ பாரு உனக்கு இதே வேலைடா, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு டயர்டாக இருக்குன்னு நீயே தூங்குற. அப்போ நான் எங்கே போகிறது? நீயும் அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்தில் எல்லாத்தையும் வளரிக்கிட்டு இருக்கான். அவன் 4 போயிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு உங்களுக்கு. அந்த சவுண்ட் உங்கள் காதுக்குள்ளே கேட்க ஆரம்பித்து இப்போ அது வெளியில் கேட்க ஆரம்பிக்குது. இதே தானே அன்னைக்கும் கேட்டுச்சு. இல்லை, அவனே ஆல்ரெடி. சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் நைட் வேர் எடுத்து போட்டுட்டு ஆரம்புக்கு பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எழுந்து வெளியில் வரீங்க. உங்கள் வீடு ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கு இல்லையா? அந்த சவுண்டு மட்டும் உங்களுக்கு ஹெவியாக கேட்க ஆரம்பிக்குது. யாருன்னு கேட்குறேன்ல, யார் பாட்டு பாடுறது? ஒரு வேளை டெரஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்னு ஏறி டெரஸ்க்கு போகிறீங்க. டெரஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த சவுண்டு இருக்கும் இல்லையா, கடலோட சவுண்டு, அதுதான் ஹெவியாக கேட்டுட்ருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? யார் பாட்டு பாடுறது இந்த டயத்தில்? ஒருவேளை அன்னைக்கு வந்தாலே அந்த பாப்பாவாக இருப்பாளா? ஒருவேளை வெளியில் நிற்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் டெரஸை விட்டு உங்கள் வெளியில் வந்து ஸ்ட்ரீட்டை பார்க்குறீங்க. ஸ்ட்ரீட்லேயும் அந்த மாதிரி அந்த பர்சனும் இல்லை. ஆனால் பாட்டு ஹெவியாக உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்குது. நீங்கள் ரிட்டன் இங்கேருந்து வீட்டுக்குள்ளே வரீங்க. யார் இருக்கா பாப்பா? அந்த சவுண்ட் ரொம்ப பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. பாப்பா நீ மறுபடியும் இங்கே இருக்கிறியா? விளையாட வந்த வாக்கில் இருந்துட்டியா என்ன? ஓய், எங்கே இருக்கா? எங்கேருந்து பாட்டு பாடுற நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனு காரிடரு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு கர்டன் தான், ஒரு பெரிய ஜன்னல் டோர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து கர்டன்ஸ் அப்படியே பயங்கரமாக பறந்து அது ரிட்டன் போகும்போது ஒரு பேபி நிற்கிற மாதிரி அதில் பட்டு அந்த பேபி மட்டும் தெரியுறா. அந்த கர்டனுக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஒளிஞ்சிருந்தா எப்படி தெரிவாங்க வெளியில் அவங்களோட பாடி ஷேப்பு, அந்த மாதிரி தெரியுது. ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எப்படி வீட்டுக்குள்ளே வந்த? இன்றைக்கி யாருமே நம்ம வீட்டுக்கு விளையாட வரவே இல்லையே, குட்டீஸ் எல்லாம். பாப்பா நான் பேசுகிறது கேட்குதா? வெளியில் வா. வெளியில் பாட்டை நிறுத்திட்டு வெளியில் வான்னு சொல்கிறேன்ன. சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உருவம் தெரியும் இல்லையா, அந்த கர்டன் போய் அடித்த உருவம், அந்த உருவத்தை போயிட்டு டச் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்லிப் ஆகுறீங்க. பிகாஸ் ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருந்து அந்த ஆப்ஜெக்டை போய்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அது இல்லைன்னா நம்ம ஸ்லிப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்டன் எடுக்கிறீங்க. அங்கே யாருமே இல்லையே, இங்கே தானே நின்னா. நான் பார்த்துட்டேன், அவளை டச் பண்ண வந்தேனே, நான் டச் பண்ணினேனே, என் கையில் பட்டா
அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கர்ட்டனை மூவ் பண்ணுறீங்க. அங்கே யாருமே இல்லை. அப்படியே அந்த சாங்கு உங்களுக்கு பேக் சைடில் கேட்குது. கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒரு கர்ட்டன் அந்த மாதிரி தான் இருக்குது, ஜன்னல் டோருன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறீங்க. அந்த கர்ட்டன் கிட்ட அப்படி நிற்கிற மாதிரி இருக்குது. என்னது இது? பப்பா பாப்பா, ஏய் இங்கே பாரு, வெளியில் வாணி. அங்கே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? பாப்பா பாப்பா வெளியில் வான்னு சொல்கிறேன்னு. ஹரம் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. அவங்க ஷோல்டரில் ஒரு ஹேண்டு தான், அது ஆரம் தான். என்னடி என்னாச்சு? அம்மு என்ன அம்மு, எதுக்கு அம்மு இப்படி வந்து கையை வச்சேன்? ஏய் லூசாடி நீ, நைட் டைமில் கையை நீடிக்கிட்டு பாப்பா பாப்பான்னு அங்கே எங்கடி போயிட்டுருக்க? ஹரம், அந்த கட்டனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குட்டி பாப்பா நின்ன மாதிரி இருந்துச்சு. வரும் என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்டன் பக்கத்தில் தானே இருந்திருப்பான். ஸோ அவன் டக்குன்னு கர்டன் எடுக்கிறான், அங்கே எதுவுமே இல்லை. ஏன்டி பாப்பா இப்படி நீ பண்ணுற? பாப்பா பாப்பான்னு நீ திரியிற, நான் ஒன்றும் பாப்பா பாப்பான்னு திரியிறேன். வீடே பைத்தியக்கார கூட்டம் மாதிரி இருக்குடி. அம்மு வாடி, நீ எதுக்குடா இப்போ எந்திரிச்சு வந்த? நான் உன்னை பார்த்தேன் ஹக் பண்ணுறதுக்கு, ஆளை காணும், அதான் வந்தேன். நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க, லோயர்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்தேன். நல்ல வேலை பயந்துட்டேன். பெட்ஷீட்டை மட்டும் போட்டு கவர் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் கரெக்டாக தான் வந்தேன். நீ வா, யாரும் இல்லை இங்கே. அது இல்லை ஆரம், உனக்கு ஒரு பாட்டு கேட்குதா? எனக்கு எந்த பாட்டு கேட்குது? எனக்கு எந்த பாட்டும் கேட்கல. ஆரம், ஏதோ பேபி பாடுற மாதிரி ஒரு பாட்டு எதுவும் கேட்குதா என்ன? இல்லடி, நைட் நேரத்தில் பாட்டு பாடுதானே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாடிக்கலாம் வா. ஏய் ஏய் ஏய், இங்கே பாரு அம்மு, ஒழுங்காக கொண்டுருவோனே. இப்போ தானே டயர்டாக இருக்குன்னு முணங்கிட்டு தூங்கிட்டு இருந்தேன், போடா. பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு லாஸ்ட் ரவுண்டு நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வா. ஆரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு பெட்டில் போட்டுட்டு வந்து அப்படியே மறுபடியும் ஹக் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம் ஆரம் போதும் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவனும் உங்களோட சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இதை அப்படியே உங்கள் பக்கத்து ஆப்போசிட்லேருந்து, அந்த ஸ்ட்ரீட்டோட ஆப்போசிட் வீட்லேருந்து டேர்ன்கிற பையன் டெலஸ்கோப் வழியாக உங்களை பார்த்துட்ருக்குறான். அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி கல் பண்ணுறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் த பாய் ஃப்ரம் பிடிஎஸ் ட்ரீம் டேக் 2.0. டாட்டா பபாய், see you, love you all.